அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி முருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இப்படி 3 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வீடியோ போடலாமா அல்லது ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை, அதனால தான் கேட்குறேன். உங்களுடைய விருப்பம்தான் இந்த வீடியோக்களில் இடம்பெறும். உங்களுக்கு எந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்கு ஏற்றாற் போல் வீடியோக்களை நாம் தொடர்ந்து போடலாம். இன்றைய தினம் இந்த பதிவு பண வரவை ஆகர்ஷணம் செய்து கொள்வதற்கு இது நமக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேனா இல்லையா அப்படின்றது தெரியல, அதனால தான் மறுபடியும் நான் இதை போட்டுட்ருக்கிறேன். போட்டேன் அப்படின்னா ஒரு முறை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப இந்த ஒரு வேலை இவ்வளோதான் அப்படின்னு தோணும், ஆனால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் தரும். 48 நாட்கள் நாம் இதை செய்ய வேண்டியதாக இருக்கும். பண வரவை அட்ராக்ட் பண்ணுவதற்கு இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு தேவையானது ஒரு துளசி செடி நமக்கு தேவை. எப்பொழுதுமே துளசியை நாம் பறிக்கும்போது காலில் செருப்பு போட்டுட்டு துளசியை பறிக்கக்கூடாது, குளிக்காமல் தொடக்கூடாது. இந்த மாதிரி நியமங்கள் எல்லாமே உண்டு. அதாவது நாம் பூஜை பண்ணுகின்ற துளசி செடி ஒன்று இருக்கும், அதில் இருந்து நாம் இதை செய்யணும். வீட்டில் யாராவது முதல்ல குளிச்சிட்ருக்கணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, துளசி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலிருந்து ஒரு சிட்டிகை மண் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கணும். காய்ச்சாத பச்சை பால் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் போட வேண்டும். போட்டு 5 நிமிடம் ஆன பிறகு நாம் இதை குளிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் நாம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக பணவரவு ஏற்படும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நாம் சொல்ல வந்த கருத்து இதுதான். எப்படி இது வரும் அப்படின்னா, துளசி அப்படின்னு சொல்லும்போது அந்த துளசி மண்ணில் எல்லா விதமான தீர்த்தங்களும் நிவாசம் செய்கின்றது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. ஸ்லோகத்திலேயே இருக்குது. மூலத்தோ சர்வ தீர்த்தானாம், மத்தியதோ சர்வ தேவதானாம், அக்ரதோ சர்வ வேதானாம். அதாவது வேதங்கள் எல்லாம் இருக்கான், எல்லா தெய்வங்களும் இருக்கான். மூலம், அதனுடைய மூலத்தில் எல்லா நதிகளும் இருக்கான். அப்போ சொல்லி பாருங்கள் நீங்கள். இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போதே நமக்கு அவ்வளவு ஒரு வைப்ஸ் அப்படின்றது ஏற்படும். எல்லா நதிகளும் அந்த துளசியினுடைய மூலத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மண்ணை நாம் எடுத்து போட்டு குளிக்கும்போது எல்லா நதிகளிலேயும் நாம் ஸ்நானம் பண்ணின அந்த பலன் என்பது கிடைக்கும். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, ஸ்லோக ரூபத்திலேயே நமக்கு கொடுத்திருப்பதினால அது உண்மை. அதனால் மூலத்தோ சர்வ தீர்த்தானாம், சர்வம் எல்லா விதமான தீர்த்தங்களும், கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, கிருஷ்ணா, கோதாவரி, தாமிரபரணி, இப்படி எல்லா விதமான தீர்த்தங்களும் இந்த ஒரு மண்ணில் இருக்குது, துளசியினுடைய மூலத்தில் இருக்குது அப்படின்றது தான் அந்த ஒரு ஸ்லோகத்திற்கு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த மண்ணை நம்ம எடுத்து, அந்த மண்ணை எப்படி எடுக்கணும், குளிக்காமல் எடுக்கக்கூடாது. அப்போ குளிச்சுட்டு தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய கணவர் இந்த மண்ணெல்லாம் போட்டு குளிக்கணும் அப்படின்னா, மனைவி ஏற்கனவே குளிச்சுட்டு இதெல்லாம் தயார் பண்ணி அவர் குளிக்கின்ற தண்ணீரில் போட்டால் அவர் குளிக்கலாம். அல்லது மனைவி தான் குளிக்க போகிறாங்க அப்படின்னா கணவர் ஆல்ரெடி முன்னாடியே குளிச்சுட்டு இந்த மண், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பால், ஒரு கொஞ்சமாக பால், இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா குளிக்கலாம். யார் குளிக்கிறீங்களோ அவங்க தான் 48 நாளும் தொடர்ந்து குளிக்கணும். அந்த மாதிரி 48 நாட்கள் குளிக்கும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி எல்லா தீர்த்தங்களிலேயும் நீராடின பலன் என்பது ஏற்பட்டு, மஞ்சள் அப்படின்னா அது சுபம் இல்லையா, பால் அப்படின்னு சொல்லும்போது எல்லா தெய்வங்களும், முக்கோடி தேவர்களும் உரைகின்றது கோமாதா. அந்த கோமாதா பால் இது எல்லாமும் சேரும்போது நமக்கு நம் வீட்டில், நம் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெட்ட சக்திகளும் அகன்று பணத்தை வசீகரணம் செய்கின்ற ஆற்றல் என்பது அந்த வீட்டிற்கும் அந்த நபருக்கும் ஏற்படும். அதனால்
பணத்தை வசியம் செய்வதற்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டை தொடர்ந்து 48 நாட்கள் செய்யுங்க. நிச்சயமாக பணவரவு அப்படின்றது ஏற்படும். இதை ஏதாவது ஒரு நல்ல நாள், வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த தினம், இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் துவங்கி தொடர்ந்து 48 நாட்கள் செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். குளிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான நியமங்களும் இதற்கு கிடையாது அப்படின்றதையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதனால் எல்லாருமே செய்து பயன் பெறணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பெரியவா சரணம்.